கடைசியில் சொல்கிறேன். பட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எதை வந்து கோரா எடுத்துக்கிட்டாங்க, ஹீரோவை வந்து ஒரு ஆல்ஃபா மேலா வந்து காட்டி அவரோட கேரக்டரே வந்து நீ இது செய்யறதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீ மாற்றணும் அப்படின்னு வந்து முக்தி கேரக்டர் மூலியமா வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே வந்து அது வந்து படத்துல அவ்வளோ ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சு என்னதான் இவங்க மாத்திட்டாங்க, இவங்களுக்கு இவங்க மேல வந்து லவ் வந்துருச்சு அப்படின்னு வந்து நல்லா சூப்பரா ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி இந்த சீனை அழகா டெலிவர் பண்ணியிருந்தாலுமே வந்து அது படத்தோட நல்லா இருந்துச்சு. இந்த சீனை எதுக்கு கெடுக்கிற மாதிரி வேற ஒரு சீனை வந்து வச்சிங்க, எதுக்கு சண்டை போடுறாங்க, முக்திங்கிற கேரக்டருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் என்ன, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. மிட் பாயிண்ட்ல இருந்து கதை சூப்பரா டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் வந்து அவனோட லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எங்க காதல் ரொம்ப புனிதமானது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள வந்து ஒரு இன்னர் கடுப்பு ஒண்ணு கிளப்பும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு